நேயர்கள் அனைவருக்கும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 ஒற்றுமையை நிரூபித்த பாண்டியன் குடும்பம். விஜய் டிவியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 சீரியலில் பாண்டியன் குடும்பத்தினர் தங்களின் குடும்ப ஒற்றுமையை நிரூபித்து காண்பித்துள்ளனர். பொங்கல் முடிந்து பல நாட்கள் ஆனாலும் இன்னும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் மட்டும் முடியவே இல்லை. பொங்கல் முன்னிட்டு குலசாமி கோவிலில் முழு குடும்பமும் போய் பொங்கல் வைக்கின்றனர். இதனைத் தொடர்ந்து போட்டிகள் நடைபெற்று வருகின்றன. போட்டிகளில் முதல் பரிசு வெல்பவர்களுக்கு கிரைண்டர் என்று அறிவிக்கப்படுகிறது. உடனே கோமதி மகன் மற்றும் மருமகளை அழைத்து கிரைண்டர் வேண்டும் என்றும் முதல் பரிசை வெல்ல வேண்டும் என்றும் கூறுகின்றனர். அதன்படி அரசி லெமன் ஸ்பூன், தங்கமயில் பலூன் டாஸ்க், ராஜி ஒரு கைப்பிடி தண்ணீர் கொண்டு வந்து பாட்டில் நிரப்ப வேண்டும், மீனா மியூசிக் சேரில் விளையாடுகிறார். இப்படி இவர்கள் விளையாடிய எல்லாவற்றிலும் ஜெயித்து விடுகிறார்கள். இதேபோல் கோமதி மகன்களும் விளையாடிய அனைத்திலும் வெற்றி பெறுகிறார்கள். இறுதியில் பாண்டியன் குடும்பம் மற்றும் இன்னொரு குடும்பம் கயிறு இழுக்கும் போட்டியில் விளையாடுகிறார்கள். இதில் முதல் பரிசு வென்றால் மட்டுமே கிரைண்டர் கிடைக்கும். ஆகையால் பாண்டியன் குடும்பம் மிகவும் கஷ்டப்பட்டு கயிறை இழுக்கிறார்கள். கோமதி கேட்டது போல் இறுதியாக முதல் பரிசை வென்று விடுகிறார்கள். முதல் பரிசான கிரைண்டரும் கிடைத்து விடுகிறது. அதனால் யாருக்கும் தெரியாமல் கதிரின் சின்ன வயசு போட்டோவை ராஜி எடுத்துக்கொண்டு ரசிக்கிறார். கதிரும் ராஜியும் மனதார இந்த கல்யாண வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டார்கள். இருப்பினும் இவர்கள் தங்கள் மறுபக்கம் கதிருக்கு ராஜி மீது காதல் வந்துவிட்டது. ராஜியின் குடும்பம் மட்டுமே அங்கு இல்லை. ஆகையால் கதிர் மிகவும் பாசத்துடனும் அரவணைப்புடனும் பார்த்து கொள்கிறார். ராஜியின் குடும்பம் இல்லாத நினைப்பை சரி செய்யும் விதமாக ராஜி பக்கத்திலேயே இருந்து கதிர் அரவணைப்புடன் பாசத்தை காட்டி ரொமான்ஸ் பண்ண ஆரம்பித்து விட்டார். ஏற்கனவே ராஜிக்கும் கதிர் மீது காதல் வந்துவிட்டது. அதனால் யாருக்கும் தெரியாமல் கதிரின் சின்ன வயசு போட்டோவை ராஜி எடுத்துக்கொண்டு ரசிக்கிறார். மனதார இந்த கல்யாண வாழ்க்கையை ஏற்றுக்கொள்ள தயாராகிவிட்டார்கள். இருப்பினும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில் முன்னேற இன்னும் எத்தனை கஷ்டங்களை சந்திக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தங்கமயில் செய்த வேலையால் கோட்டலில் சரவணனுக்கு காத்திருந்த அதிர்ச்சி. பாண்டியன் ஸ்டோர்ஸ் 2 விஜய் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலில் பாண்டியன் தான் மூத்த மகன் சரவணனுக்கு எப்படியோ போராடி தங்கமயிலை திருமணம் செய்து வைத்து விடுகிறார். தங்கமயில் வீட்டுக்கு வந்ததிலிருந்து எல்லா வேலைகளையும் இழுத்து போட்டு செய்கிறார். இதனால் பாண்டியன் வீட்டில் கலாட்டா கலவரங்களாக இருக்கிறது. ஆனால் தங்கமயில் செய்யும் வேலைகள் மற்ற மருமகளுக்கு மாமியாருக்குமே பிடிக்கவில்லை. இன்னொரு பக்கம் கதிர் எப்படியாவது வீட்டில் சொன்ன பணத்தை கொடுக்க வேண்டும் என்று இரவும் பகலும் பார்க்காமல் விடுமுறை நாட்களில் கூட கார் ஓட்ட முயல்கிறார். கடந்த வாரம் கோமதி ஹனிமூனுக்கு 3 ஜோடியையும் அனுப்பி வைக்க வேண்டும் என்று சொல்ல பாண்டியன் மறுத்ததால் இருவரும் சண்டை போட்டு இருந்தார்கள். இதற்கிடையில் ராஜி டியூஷன் எடுப்பதற்கு வீட்டில் பொய் சொல்லி போகிறார். இறுதியில் பாண்டியன் 3 ஜோடியையும் ஹனிமூன் போக சொல்லி எல்லோருமே சந்தோஷப்படுகிறார்கள். ஆனால் தங்கமயில் மட்டும் கோபப்பட்டு இருந்தார். பின் மீனா ராஜி இருவரும் நாங்கள் ஹனிமூனுக்கு போகவில்லை, எங்களுக்கு லீவு இல்லை என்று சொன்னதும் பாண்டியன் கோபப்பட்டு கோமதியிடம் கத்தியிருந்தார். மேலும் ஹனிமூன் செல்வதற்கான ஏற்பாடுகளை பாண்டியன் செய்தார். அப்போது 5000 தான் ஆகும் என்று ஆன்லைன் மூலம் தங்கமயில் ரூம் புக் செய்து இருந்தார். இதனால் சரவணன் உண்மையிலே ரூமுடைய செலவு 5000 தானா, இதற்கு மேல் அப்பாவுக்கு செலவு வைக்க கூடாது என்று சொல்லிவிட்டார். அந்த சமயம் பார்த்து அட்வான்ஸ் தொகைதான் 5000, மீதி 1,05,000 கட்ட அட்வான்ஸ் தொகைதான் 5000, மீதி 15,000 கட்ட வேண்டும் என்று தங்கமயிலுக்கு மெசேஜ் வந்தது. இதை பார்த்து அதிர்ச்சியான தங்கமயில் தன்னுடைய அம்மாவிடம் போன் செய்து நடந்ததை சொல்ல அவர் சென்னைக்கு போன பிறகு இவ்வாறாக பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியலின் சுவாரஸ்யமான கதைப்பகுதி செல்கிறது. இனி சுவாரஸ்யம் காத்திருக்கிறது உங்களை. மீண்டும் சந்திப்போம்.